அனைவருக்கும் வணக்கம். இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்பானி பிரதர்ஸில் வந்து அனில் அம்பானி இருக்கார். அவருடைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடி ரைடு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைடு போயிருக்காங்க நிறைய இடங்களில். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேங்க்கில், அதாவது பர்டிகுலராக எஸ்பிஐயில் வந்து நிறைய கடன் எக்கச்சக்கமாக வாங்கிட்டு கட்டாமல் இது பண்ணியிருக்காரு. அதுதான் விஷயம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் அவர் முகேஷ் அம்பானி அளவுக்கு அவரால் திறமையாக செயல்பட முடியல. அவர் நிறைய ஃபெயிலியர் ஆகிட்டார் பிஸ்னஸில். எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஏமாற்றுக்காரர் அப்படின்னு சொல்லி, ஃப்ராடு, போர்ஜரி அப்படின்னு சொல்லி அவரை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்னு அறிவிப்பு பண்ணிட்டாங்க. அவரை 3000 கோடிக்கு மேலே வந்து அவர் லஞ்சம் கொடுத்து கடன் வாங்கியிருக்கார். அவர் 3000 கோடி கடன் வாங்கலை, அதுக்கு மேலே பல 1000 கோடி கடன் வாங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 40,000 கோடி என்னமோ வந்து கடன் வாங்கியிருக்கிறதா நியூஸில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த 40,000 கோடி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 கோடிக்கு வந்து அதை எங்கெங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக வாங்கியிருக்காங்கங்கிற கணக்கு இருக்குது. மீதிக்கு வந்து கணக்கு இல்லை. இதுதான் இப்போது அவர் வந்து ஏமாற்றுக்காரர்னு எஸ்பிஐ அறிவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஓகே, இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்படி கடன் கொடுக்குறாங்க, எதை பேஸ் பண்ணி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கியமாக இவங்கெல்லாம் வந்து 1 கோடி 2 கோடி கடன் வாங்குறவங்க இல்லை, பல 100 கோடி 1000 கோடி பிஸ்னஸ்க்காக கடன் வாங்குறவங்க, ஏற்கனவே பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க. அதனால் பேங்க் வந்து அவங்கள நம்பி கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா, எடுத்த உடனே அப்ளை பண்ணோடனே அவங்களுக்கு கடன் கொடுத்துட மாட்டாங்க. நிறைய வெரிஃபிகேஷன் ஸ்டெப்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த வெரிஃபிகேஷன் ஸ்டெப்லாம் வந்து அப்ரூவ்னு ஒன்று ஆகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த அப்ரூவிங் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் வந்து செட்டில்மெண்ட், பக்காவாக செட்டில்மெண்ட்டு பண்ணி, இந்த சிவாஜி படத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ரஜினிகாந்த் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் இந்த காலேஜ் கட்டுறதுக்கு வந்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் லஞ்சம் கொடுத்து தான் என்ன பண்ணுவார், அந்த படத்தில் காலேஜ் கட்டுவாங்க, அதுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய 1000 கோடிக்கு மேலே பல 1000 கோடி கடன் வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேங்க்கில் வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அந்த அப்ரூவல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல கோடி கடன் கொடுத்து, பல கோடி லஞ்சம் கொடுத்து அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த லோனே வந்து அவங்களுக்கு சேங்ஷன் ஆகும். அப்படி தான் வந்து செட்டில் பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸ் லோனு. அப்படி லஞ்சம் வாங்கினவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிருவாங்க. ஆனால் லஞ்சம் வாங்கினவங்களையும் வந்து போட்டு கொடுக்கணும் கரெக்டாக. இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து அவர் ஃபோர்ஜரின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல 1000 கோடி கடன் வாங்கிட்டு நைட்டோட நைட்டாக, இரவோட இரவா இந்தியா விட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அவங்க கட்டாத அந்த கடன் பணம்லாம் எப்படி வசூலாகும், அதே மாதிரி இப்போ இங்கேயே இருக்கிறவங்க நிறைய அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வராக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா விட மாட்டாங்க. எப்படி வசூல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நிறைய வீடு கடன், நிலக்கடன், இன்னும் பிஸ்னஸ் லோன் சில பேர் வாங்கிட்டு நேர்மையாக கட்டிட்டு வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி வசூல் பண்ணுவாங்கன்னா. இந்த பேங்க்லாம், எல்லா பேங்க்குமே ஹவுசிங் லோன் கொடுக்குறவங்க, இந்த வீட்டு கடன் கட்டுறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இந்த கடனுக்கு வந்து வட்டி பாயிண்ட் சம்திங் ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்ட்டு ஒரு லெட்டர் போடுவாங்க, ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெனர் பீரியடு அதையும் என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்படி ஒருத்தர், அதாவது 5 பேர் 5 ரூபா திருடுனா கம்மியாக தான் இருக்கும். அதுவே 5 கோடி பேர் 5 ரூபா திருடுனா அதோடைய அமௌண்ட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் இந்த வீட்டுக்கடன், பிஸ்னஸ் லோனு, இடத்துக்கு நிலம் வாங்கியிருப்பாங்க, காலி மனை வாங்கியிருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய லோன் வாங்கியிருக்காங்க இல்லையா, இவங்க பேரில் பூரா என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கவுங்க தலையில் கட்டி இந்த பேங்க்கு பூரா என்ன பண்ணுவாங்க, இப்படி தான் வசூல் பண்ணுவாங்க. அதாவது எவனோ கட்டிட்டு எவனோ வாங்கிட்டு நல்லா தின்னுட்டு என்ன பண்ணுவான், எஸ்கேப் ஆகிடும், ஊரை விட்டு ஓடிடுவான், இல்லைன்னா காலில் விழுந்துருவான் என்னால் முடியலன்ட்டு. அதே மாதிரி இந்த பேங்க்கில் லோன் அப்ரூவல் கொடுக்குறான்னு பாருங்கள், அவனெல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு தின்னுட்டு என்ன பண்ணுவான், சத்தம் கட்டாமல் இருந்துடும். அவனெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க, அவனுக்குலாம் தண்டனை கிடையாது, அவங்களாம் விசாரிக்கவும் மாட்டாங்க. இந்த பணத்தை எல்லாத்தையும் ஊருக்கு இழிச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த கடன் வாங்கிட்டு ஒழுங்காக கட்டிட்டு வருவான் பாருங்கள். 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு வீட்டு லோன் வாங்கிட்டு மாதம் கஷ்டப்பட்டு இந்த வீட்டு கடன் கட்டுறதுக்காகவே, இந்த கடனை வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இதை கட்டணுங்கிறதுக்காகவே ஓடுவான் பாருங்கள்.
பின்னாடியே விடுவான். அந்த வேலை உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு இந்த பணத்தை கட்டணுங்கிறதுக்காகவே விடுவான் பாருங்க. அவன் தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக தலையில் சுமத்தி அந்த வட்டியையும் இன்க்ரீஸ் பண்ணி அந்த டெனர் பீரியடையும் 15 வருஷத்துக்கு வாங்கியிருந்தான்னா அவனை 20 வருஷமாக்கிறது. இப்படி அவன் தலையில் சுமத்தி இந்த பைசா பூரா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வராக்கடன் பூரா எவனோ ஏமாற்றிட்டு போன பணத்தை பூரா இப்படி தான் வசூல் பண்ணுறாங்க இன்றைக்கி. அதுதான் நடக்குது. இது வந்து இந்த லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒழுங்காக கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். இதுதான் இந்தியா. இதுதான் வந்து இந்தியாவோட சிஸ்டம். இப்படி தான் வேலை செய்யுது. ஊருக்கு கிழிச்சவாயன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால் வந்து இவங்ககிட்டேருந்து வசூல் பண்ணுவாங்க. அதனால் பேங்க்கில் வந்து முடிஞ்ச வரைக்கும் லோன் வாங்காதீங்க. இந்த வீட்டுக்கடன், அந்த கடன், இந்த கடன், எந்த கடனும் வந்து பேங்க்கில் மட்டும் வாங்கிடாங்க. எந்த ஒரு பேங்க் ஹவுசிங் லோன் எதுவுமே வாங்காதீங்க. முடிஞ்சால் பணம் இருந்தால் கொடுத்து வாங்குங்க, லோன் மட்டும் வாங்கிடாங்க. வாங்கினீங்கன்னா வாழ்க்கை முழுதும் இந்த பேங்க்காரங்க லோனை கட்ட வச்சே உங்கள் சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, கடனாளியாகவே ஆக்கிடுவானுங்க. இன்றைக்கி இந்தியாவோட சிஸ்டம் இதுதான். இதை வச்சு தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய அளவில் இந்தியா முன்னேறிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. இந்தியா இன்னும் வல்லரசு ஆகிறதுக்கு 100 வருஷம் ஆகும். நன்றி.